மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஒன்றில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் கையெழுத்திட்ட நிலையில் ஈரானுக்கு எதிரான தனது கடற்படை முற்றுகையை அமெரிக்கா நீக்கியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் உத்தரவுக்கிணங்க இந்த முற்றுகை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தனது எக்ஸ் தளத்தில் உறுதிப்படுத்தியுள்ளது. எனினும் சில அமெரிக்கா போர்க்கப்பல்கள் இன்னும் பொதுவான பிராந்திய பகுதியில் தரித்திருக்கும் என்றும் அந்த கட்டளையகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தனக்கு வேறுபட்ட கருத்து இருந்த போதிலும் அமெரிக்காவுடனான இந்த உடன்படிக்கைக்கு தான் ஒப்புதல் அளித்துள்ளதாக ஈரானின் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த வேறுபட்ட கருத்து என்ன என்பதை அவர் வெளியிட இருந்தபோதும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசகியன் ஈரானின் தேசத்தின் உரிமைகளை பாதுகாப்பேன் என அளித்த உறுதியின் பின்னரே இதற்கு அனுமதி வழங்கியதாக உச்சத்தலைவர் கூறியுள்ளார். மேலும் ஜனாதிபதி டிரம்ப் நம்பிக்கையற்ற நிலையில் இந்த உடன்படிக்கையை கொண்டுவர அனைத்து வகையான செல்வாக்குகளையும் பயன்படுத்தினார் என்றும் கமேனி தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றாலும் அது எதிரியின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தப்படாது என்றும் உச்சத்தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈரான் அதியுச்ச தலைவர் பதவியேற்ற பின்னர் பொதுவெளியில் தோன்றாத அவர் ஈரான் அமெரிக்கா சமாதான உடன்படிக்கை குறித்து அவர் கருத்து வெளியிடுவது இதுவே முதன்முறையாகும்.